இந்த ஒரு தடவை கலர் அடிக்கிறதோட அவ்வளோதான்ப்பா. ஆமாய்யா. நல்ல நிறமா இருக்கு. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் பெரம்பூர் கிராமத்தில் சிறப்பு வாய்ந்த இந்த மண்பாண்ட தொழிலாளர்கள்ட்ட தான் நம்ம இருக்கோம். இந்த ஒரு தடவை கலர் அடிக்கிறதோட அவ்வளோதான்ப்பா. ஆமாய்யா. நல்ல நிறமா இருக்கு. இது காஞ்சிருச்சுன்னா இன்னும் செவந்துரும். பாருங்க, ஒரு 15 நாள் ப்ராசஸ் ஆகுது. நல்லபடியாக வெயில் அடிச்சிச்சுன்னா ஒரு பானை வந்து கம்ப்ளீட் ஆகி வர்றதுக்கே குறைஞ்சபட்சம் 15 நாள் எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், கரெக்ட். குழந்தை கர்ப்பத்தில் இருக்க மாதிரி. மழை தான் விட்டு விட்டு வருது நம்ம ஏரியா பக்கம். ஆமாம், அதுதான் சொல்கிறேன். விவசாயிகளுக்கு மழை பெய்யணும், பானை வியாபாரிகளுக்கு மழை பெய்யக்கூடாது. ஆமாம், அவங்க வேண்டிக்குவிய என்ன மழை இந்த டயத்தில் பெஞ்சிடாது. ஆமாம், மழை பெய்யலைன்னா பெஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமம் இல்லை. ம் ம் ஆமாம் ஆமாம், கரெக்ட். குழந்தை கர்ப்பத்தில் இருக்க மாதிரி. பூஜை தான் சரியா இருக்கு. துணி அண்ணே வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? வேலையெல்லாம் எப்படி போகுது? ஓடுது. வேலையெல்லாம் கடுமையாக பார்த்துட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் வியாபாரத்துக்கு ரெடி ஆயிடுச்சா பானையெல்லாம்? இப்போ இது காய வச்சது ப்ராசஸ்க்கு அடுத்து என்னென்ன பண்ணுவீங்க? அடுத்து சூளையில் அடுக்கணும். சூளையில் அடுக்கணும். சூளையில் அடுக்கி நெருப்பேற்றி பிரிச்சு கொடுக்க வேண்டியதுதான் வியாபாரிகிட்ட கொடுத்துருவோம். வியாபாரியை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க மொத்தமாக. நீங்கள் விற்க மாட்டீங்க, தனியாக விற்கிறதுக்கு இடம் இருக்கு. நாங்கள் போகிறதில்ல. வியாபாரியை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கிலோ கணக்கா எப்படி வியாபாரிகள் எடுக்கிறதெல்லாம்? உருப்படி கணக்கு. உருப்படி ஒரு அரைப்படிக்கு ஒன்று ஒரு ரேட்டு, ஒரு படிக்கு ஒரு ரேட்டு. ஓகே ஓகே. காப்படிக்கு ஒரு ரேட்டு. சரி, அப்படிதான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து தண்ணி பிடிக்கிறதா இல்லை பொங்கல்? இது பொங்கல் பானை. பொங்கல் பானை. பொங்கல் பானை. இப்போ அடுக்க இது நெருப்பு வைக்க எவ்வளோ நேரம் ஆகும்னே? இது சாயந்தரம் தான் 6 மணி ஆகும். சாயங்காலம் வைப்பீங்க? ஓகே. இப்போ சாயங்காலம் வந்தால் எடுக்கலாம். சாயந்தரம் வந்தால் எடுத்துக்கலாம். வச்சு நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருந்துருமா இல்லை காலைல தான் பிரிக்கிறது? காலையில் பிரிச்சுக்குவோம், வேலையை பொறுத்து இருக்கு. சரி சரி சரி. வேலை முடிஞ்சிருச்சுன்னா பிரிச்சிருவேன். பானை அதிகமாக இருந்தால் நாளைக்கு தான். இது உள்ளே எவ்வளோ வரைக்கும் அடுக்குவீங்க? இதில் வந்து ஒரு 450 உருப்படியாக இருக்கலாம். இந்த இதில் சூளையில் 450 உருப்படி அடுக்கும். ஓ சரி சரி. இந்த வருஷம் சேல்ஸ் எல்லாம் பரவாயில்லையானே? பொங்கல் சீசனுக்கு இன்னமே தானே வியாபாரம். சூளைக்கான வேலையெல்லாம் நடக்குதுங்களாண்ணா? இந்த புது பானைகள்லாம் இது மேலே அடுக்குவீங்களாண்ணா பின்னாடியாண்ணா?